அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வருது. நம்ம ரொம்ப நாளாக ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆனால் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்றதுமே என்னமோ ஒரு வருஷம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல, காத்திருப்போம். இந்த பொண்ணான நேரத்தில் சில அணில் குஞ்சுகள் சமூக வலைத்தளங்களில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க பொரிச்சு வறுத்து சாப்பிடலாம். ஹாய் மக்களே, நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷன்ல 4லிருந்து 10 சீட்ஸ் வரைக்கும் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி CNN நியூஸ் 18 அப்படின்றவங்க சர்வே எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்ட் போல், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வே எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறது லோவஸ்ட். ரொம்ப ஹையஸ்டா யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்றவங்க 80லிருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி சிஎம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ May 4th வரைக்கும் கம்பல்சரி எல்லாருமே வெயிட் பண்ணணும் நம்ம ரிசல்ட்ஸுக்காக. ஏன்னா மக்கள் எக்ஸிஸ்ட் போல் புதுசாக ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்படி ஏதாவது போல் உண்டுமா? எக்ஸிஸ்ட் போல். இந்த அம்மனி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு இஸ்ரேல் ஈரான் போகிற தளபதி நிப்பாட்டிடுவார், ஒரு அறிக்கை விடணும். தளபதி ஒரு அறிக்கை விட்டார்னா அங்கே இஸ்ரேல் ஈரான் போகிறலாம் நின்றுரும். அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப்புக்கெலாம் போய் சேரணுமா இல்லையா? அதனால் எல்லாரும் ஷேர் பண்ணி தளபதியை ஒரே ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள், மொத்த உலக நாடுகளும் பயந்துரும் அப்படின்லாம் இந்த அம்மனி பதிவு போட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸிஸ்ட் போல் ஏதோ பற்றி பேசுகிறாங்க. நமக்கு அப்படின்னா என்னன்னு தெரிலங்க. இந்த தற்குறிகளை பார்த்தா நமக்கு தலை சுற்றி நமக்கு மயக்கம் வருதா? இன்னொரு பக்கம் இந்த நாம் தமிழர் சுவாமிகள் இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க வேற ரகத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன திருந்தலமாவா? இங்க பாருங்க, இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. 5 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். அவ்வளவு சீட்டுகளை நாம் தமிழர் பெரும் நம்பிக்கையோட இருக்கு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது ரொம்ப ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். எப்படிங்க இவ்வளோ நம்பிக்கையா இருக்கானுங்க? தாவேக்காரனுங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றானுங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க இன்னொரு தனி உலகத்துல வாழ்றானுங்க. தாவேக்காரனுங்களை கலாச்சார சிரிப்பு வரும், நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 50 லட்சமா ஆட்சி அமைச்சு இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி ஒழிச்சா போதும், எல்லா தமிழ்நாடும் தரமாயிடும். பைத்தியமாயவே 10 லட்சம் தான் கடன் இருக்கான். வெறும் 10 லட்ச ரூபா கடன்றதுனாலதான் விஜய் ஈஸியா அவருடைய சொந்த காசை போட்டே முடிச்சிருவாரு. அரசாங்கத்துக்கு 10 லட்சம்லாம் ஒரு கடனா? முதல்ல இவங்களுக்கு என்ன அப்படின்னா, விஜய் அரசாங்கத்தை விட பணக்காரர். ஏன்னா கரூர்ல 41 பேர் இறந்தப்போ 20 லட்சம் கொடுத்தார் இல்லையா? இப்போ 20 லட்ச ரூபா கொடுக்க முடிஞ்சவர் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தார். அதுவும் அரசாங்கத்துடைய மொத்த கடனுமே 10 லட்ச ரூபா தானே. ஈஸியாக ஒழிச்சிருவார் அவரு, கடன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஐயோ, இந்த தற்குறிகள் என்ன கணக்கில் தான் வாழ்றாங்கன்னே புரியலைங்க. கடன் எவ்வளோன்றதே தெரியல இந்த தற்குறிகளுக்கு. கடன் எதுக்காக வாங்குறாங்க? நம்மளுடைய வளர்ச்சி என்ன? நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன? நம்மளுடைய ஜிடிபி என்ன? ஏதாவது தெரியுமா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முன்னாள் IPS அதிகாரி ரவி அவர் இருக்கார் இல்லையா, இந்த சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் வீடியோஸ் நிறைய போடுவார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு 41% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கார். அந்த கருத்து கணிப்பை வச்சு இப்படி சொல்கிறார், 41% தாவேக்காவுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 முன்னாள் காவல்துறையினரை வச்சு 2.5 லட்சம் பேர், 2.34 லட்சம் பேர்கிட்ட கருத்து கேட்டாங்களாம். அதை வச்சு சொல்கிறாராம் இவர் இந்த கருத்து கணிப்பை 41% அப்படின்னு சொல்லிட்டு. இவர் செங்கோட்டையன் அவர்களுடைய அக்கா மகனாமே, இப்பதான் தகவல் தெரியுது. அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 முன்னாள் காவல் அதிகாரிகளை வச்சு இவர் சர்வே எடுத்தாராம். அப்படி பார்த்தா 2340 பேர் சரிங்களா சர்வே எடுத்திருக்காங்க. எப்படி எனக்கு புரியலையே. ஓய்வு பெற்ற அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இதை ஒரு வேலைன்னு இதை உட்கார்ந்துருந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நம்புற மாதிரி இல்லையே சுத்தமாவே. அடுத்த காணொளி பார்ப்போம் வாங்க. தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் தான், முருகர் தான் இந்த விஜய். பாவத்துடைய உச்சத்தில் நாம் இருக்கோம். இன்னொரு பெரியார் வேணும், இன்னொரு அண்ணாதுரை வேணும். அந்த அண்ணாதுரையும் பெரியார் இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய். எஸ், ஹி இஸ் கோயிங் டு சேஞ்ச் த ட்ரெண்ட். அவர் ஒன்றும் பாலிடிக்ஸ்ல PhD எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதில்லை. மாத்தி அமைக்கிற மென்டாலிட்டி எனக்கு இருக்குன்னு சொன்னாலே போதும். அவருக்கு அந்த கிரேஸ் இருக்கு. கடவுள் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க, அவருக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கு. விளையாட்டுக்கு சொல்றேன் ஆக்சுவலா. அந்த ஒளிவட்டம் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற போகுது.
அதுக்கு பயப்படுறவன்லாம் கத்துறான், கூச்சல் போடுறான், ஐயோ அம்மன் வாயில வயித்துல அடிச்சுக்கிறான். இதுதான் அவங்க தொழில். மெயின் மீடியால எல்லா பக்கத்துலையும் உட்காந்துக்கிட்டு, இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு 4 பேர், அந்த பக்கம் டிஎம்கேக்கு 4 பேர் உட்காந்துட்டு இந்த ஜனங்களை கொள்ளையடிக்கிறதும் ஏமாத்துறதும் தப்பே இல்லை. நீ தமிழ் பாஷை பேசுற இல்லையா, இல்லைன்னா நீ தமிழ் பேச மாட்டே, ஹிந்தி தான் பேசுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சம்பாதிக்கிற ஒரு குணாதிசயத்திலிருந்து இந்த தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் தான், முருகர் தான் இந்த விஜய். ஒரே நேரத்தில் எத்தனை பட்டம் பாருங்க விஜய். விஜய் கடவுள், விஜய் முருகர், விஜய் பெரியார், விஜய் அண்ணா. ஐயோ முடியலை. அறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், இவங்கள விஜய் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நபர் தான் விஜயோடைய ஜோசியக்காரன் எப்படி தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாம் மதிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன கணக்கு தப்பா இருக்கு? இதே கணக்கில் தான் விஜய்ன்ற ஒரு சங்கி, அந்த சங்கி தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஓட்டுக்காக தன்னுடைய கொள்கை தலைவர்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் விஜய். அவ்வளோதான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விஜயோடைய பர்சனல் ஜோசியக்காரங்க இந்த நபருடைய வெப்சைட்ல எல்லாம் போய் பாருங்க. ஜோசியம் பார்க்கறதுக்கு விலையெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்ப்பல. $1000, $500, ஒரு தடவை ஒரு 30 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு $1000. ஒரு ஜோசியக்காரன் உட்கார்ந்துருந்து பெரியார், அண்ணா இவங்கள மாதிரி இன்னொரு நபர் தான் விஜய் ஒரு கடவுள், விஜய் ஒரு முருகன் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு இவனுங்களுக்கு முதல்ல எவ்வளோ தைரியம் இருக்கணும். அடுத்ததா இதையெல்லாம் மக்கள் நம்புவாங்க, நம்பி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. விஜய் தான் அடுத்த பெரியார், விஜய் தான் அடுத்த அண்ணா அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் தான் முருகரான், விஜய் தான் கடவுளான். முதல்ல கடவுள் அவங்களுக்கும் அண்ணா பெரியாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கு. வேற துருவங்களை கொண்டு ஒரே ஆள்கிட்ட சுருக்குறாங்க. இதெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, விஜய் மாதிரியும் விஜயோடைய ஜோசியக்கார மாதிரியும். அடுத்ததா தமிழ்நாடு பாவர்ட்டியோடைய உச்சத்தில் இருக்கான், தமிழ்நாடு வறுமையில் இருக்கான் இந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி உண்மைக்கு மாறான தகவல்களை பேசக்கூடியது, இந்த மாதிரி பொய் அவதூறுகளை பேசக்கூடியது பாஜக சங்கிகள் தான் இப்படி பேசுவாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் விஜயும், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரோட்ல எல்லாம் போகிறதுக்கு வாகனம் கூட இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காரு. பிரைவேட் ஃப்ளைட்ல எல்லாம் விஜய் போகலை. இங்கே ரொம்ப பாவர்ட்டி அப்படியே பிடிங்கிட்டு இருக்கு. பாவர்ட்டி மக்கள்லாம் வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி பாவர்ட்டியில் கஷ்டப்படுறது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த நபர் பேசுறாருன்னா, பாவர்ட்டி இருக்கக்கூடாதுன்னா முதல்ல எல்லாரும் ஒழுங்கா டாக்ஸ் கட்டணும். விஜய் டாக்ஸ் கட்டுறாரா ஒழுங்கா? வாங்குற சம்பளத்தை மறைக்கக்கூடாது. 15 கோடி ரூபாயை மறைக்கிறது, அதுக்கு ஃபைன் போட்டால் 1 கோடி ரூபா ஃபைன் போட்டதுக்கு அதையும் போய் கட்டலை 1.5 கோடி ரூபா. முதல்ல ஒரு நல்ல சிட்டிசனா எல்லாருமே இருக்கணும். ஊழல் பண்ணக்கூடாது, பிளாக் டிக்கெட் விற்கிறத ஆதரிக்கக்கூடாது, பிளாக் டிக்கெட் விற்கக்கூடாது, அந்த பணத்தை வாங்கி வாழக்கூடாது. அப்போதான் பாவர்ட்டி ஒழியும் இல்லையா? தமிழ்நாட்டுடைய பாவர்ட்டி ரேஷியோ எந்தெந்த நாட்டு கூடலாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குன்றது தெரியுமா? வாய் கூசாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பொய் பேசுறது சங்கிகளால் மட்டும்தான் முடியும். இந்த தாவேகான்றது முழுக்க ஒரு சங்கி கட்சி தான், சங்கி கூட்டம் அப்படின்னு இதுக்காக தான் சொல்கிறோம். விஜய்க்கு தலையில் ஒரு ஒளிவட்டம் இருக்குதான், விஜய் தான் கடவுளாம், விஜய் தான் முருகரான். அரசியல் கூட கடவுளையும் மதத்தையும் கலந்து தமிழ்நாட்டிலையும் இந்த பாஜகவுடைய அரசியலை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கான்ற கட்சி. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.